ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத வாங்கோ பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எனக்காக நிறைய வேண்டின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயலாக் சொல்லிடுறேன். ரொம்ப நாள் கழித்து பண்ணதுனால மறந்து போயிடும். எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 2-3 வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்காக நிறையா பேர் நிறையா வேண்டுதல் பண்ணியிருந்தேன். அதோட பலனாதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன். என்னமோ தெரில, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி எனக்கு தோன்றுறது. பொதுவாகவே நான் வந்து உடனே காத்தாலே எழுந்து கடகடான்னு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். மனசுதான் வேகமா போகணும்னு நினைக்கிறதே தவிர உடம்பு வந்து கூட வரமாட்டேங்கிறது, ஒத்துழைக்கவே இல்லை. பட் ஸ்டில் தலிகைகள் எல்லாம் டெய்லி பண்றேனே தவிர வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு தெம்பு இல்லை. ஒரு நாள் அப்படியுமே ட்ரை பண்ணேன், ஒரு நாள் வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு. வீடியோ எடுக்க எடுக்க பாதிக்கு மேல அந்த தலிகையை கண்டினியூ பண்ண முடியல, போய் படுத்துட்டேன். எங்க ஆத்துக்காரர் தான் மிச்ச வேலையெல்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி இல்லை, ஒத்துழைக்கல உடம்பு, அதான் உண்மை. ஸோ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், உன்னோட பாடியை நீ லிசன் பண்ணு, தூங்கு பேசாம அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் அ மந்த் என்னமோ மினிமலாக ஒரு குக்கிங் பண்ணி சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து வெளியில் எங்கேயுமே போல. அன்னைக்கு குரு பௌர்ணிமா அன்னைக்கு மட்டும் பாபா கோவிலில் ஜஸ்ட் அந்த பேரிகேட் முன்னாடியே நின்று வெளியிலேருந்து அப்படி கையை கூப்பிட்டு வெளியில் வந்துட்டேன் நான். பிகாஸ் க்ரௌட்ல போய் யாராவது இடிச்சு நானே ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறதுக்கு விரும்பிக்கல. ஸோ அதனால நான் அப்படியே சேவிச்சுட்டு அப்படியே வெளியில வந்துட்டேன். மற்றபடி ரொம்ப பெருசா எங்கேயும் வெளியில போய் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஹியர் ஆன்வர்ட்ஸ் எங்க மச்சினர் சொன்னார், நீனுமே வந்து கொஞ்சம் உனக்கே எனர்ஜி ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நீ இல்லை சின்ன வேலைகளுக்கெல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸையும் நான் போட ஆரம்பிக்கிறேன். நான் எவ்வளோ பேர் எவ்வளோ வேண்டுது எனக்காக, நிறைய பேர். நான் சமீபத்தில் கூட படித்தேன், கயா போயிருந்தேன், உனக்காக வேண்டுன்னு வந்தேன். அப்பா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்ஃபேக்ட் எனக்கு அது படிக்க வச்சலாம். நேற்றுக்கு குரு பௌர்ணிமா அன்னைக்கு கூட ஒரு பிக் மெசேஜ் எனக்காக அவ்வளோ அழகாக டெடிக்கேட்டடாக அந்த ஒரு மெசேஜ் போட்டிருந்தா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்கிறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி உங்கள் எல்லாரையுமே திருப்பி வந்து பார்க்கறதுல. கூடிய மட்டும் வீடியோஸ் ரெகுலராக போடுற அன்னைக்கு. இப்போ எப்படி இருக்குனாக்கா, இன்னைக்கிடே காத்தால எழுந்து ஒரு மணி நேரமும் எப்படி போகிறதுன்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ என்னன்னைக்கு எப்படி போகிறதோ அதுக்கு தகுந்தாப்புல கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறையா பேர் உள்ள வந்து அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வெளியில் போயிடுறா. ஸோ வீடியோஸும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ ஓகே ஃபைன், யாருக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அவாவா சௌரியத்துக்கு வீடியோ பார்க்கட்டும். நான் யாரையும் கம்பல் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் வித் ஒரு சிம்பிள் தலிகையாகவே ஆரம்பிச்சுக்கலாம். போக போக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிக்கட்டும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருடைய வாழ்த்துக்களும் விஷஸும் என்றைக்குமே இருக்கட்டும். பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காய்கறிகள்லாம் தான் இருக்குது. அவரைக்கால் வந்து வர ஆரம்பிச்சுடுத்து. இது வந்து இந்த மேலே உள்ள கிளாஸ் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துட்டு கொஞ்சமாக முளை வந்திருக்கு. இது ரொம்ப நல்லது. இப்போ சீசன் வர நேரத்தில் எடுத்துட்டா நல்லது. அதே போல் பாலக்கீரை இருக்குது, கொஞ்சமாக புளி நினச்சின்னு இருக்கேன், 2-3 தக்காளி. சிம்பிள் தலிகையாக தான் இருக்க போகிறது. வாங்க பார்க்கலாம். ஸோ இது நல்லா 2-3 தடவை அலம்பிட்டேன். இது வாங்கினா பொதுவாக நம்ம வந்து இதை அப்படியே கூட கொதி விட்டு குக் பண்ணிக்கலாம், நேராகவே சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதனால் நல்லா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு கரெக்டான பதத்தில் எடுத்துட்டுலாம் அப்படின்ட்டு ஒரு விசில். இதை வந்து அவளே நிறைய தண்ணியில் போட்டு வச்சுட்டே இருப்பாள். கொஞ்சம் வாங்கி உடனே குக் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். 2-3 நாள்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாசனை வரும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னு நான் நல்லா 10 தடவை ஜலத்தில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஜலம் குத்தி இதை இது பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான கல் உப்பு 2 போட்டுக்கலாம். ஸோ தட் பருப்புக்குள்ளே வந்து உப்பு இறங்கும்.
ஒரே ஒரு விசில் விடலாம். இந்த கால் போட்டு குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ப்ரெஷருமே அடங்கிடுத்து. நல்லா வெந்திருக்கு. இந்த ஜலத்தை கொட்டிட்டு அப்படியே எடுத்துன்னு வரேன். ஸோ நான் இப்போ வந்து இதை வடிகட்டின்னு இருக்கேன். வடிகட்டியில் இருக்கட்டும். இந்த குக்கர்லேயே நம்ம வந்து இப்போ பாலக் தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணலாம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன்ஸ் துவரம்பருப்பு இருக்குது. இதை அலம்பி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாலக் வந்து கட் பண்ணி வச்சதை இதோடு சேர்த்துட்டுறேன். கீரையை வந்து அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளியாக இருந்தது, 1 சின்ன தக்காளி. வேணுங்கிறவா இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன சைஸ் இந்த அளவுக்கு ஒரு பெல்லாரி வெங்காயமும் 4 பல் பூண்டும் போட்டுக்கலாம். நான் 1/2 ப்ளேட் நிறைய பூண்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ஆனால் போடல நான். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டனாலும் நல்லாயிருக்கும். இந்த சர்ஜரிக்கு அப்புறமா இந்த கேஸ் ரிலேட்டட் வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 15-20 நாள் வச்சு செஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் டாக்டரே சொன்னால் கொஞ்சம் சாப்பாட்டில் நிறைய பூண்டு சேர்த்துக்கோ அப்படின்ட்டு. உப்புக்குண்டான ஜலம்தான் போட்டிருக்கேனே தவிர நிறையா ஜலம் குத்தலை. 1 டீஸ்பூன் குழம்பு பொடியும், தட் இஸ் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையுமே இதோடய சேர்த்து போட்டுடுறேன். இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கெல்லாமும் தொட்டுக்கலாம். அந்த கால் வச்ச அதே குக்கரை ஒரு குழப்பிட்டு அதுலேயே பண்ணியிருக்கேன். இது ஒரு 4-5 சவுண்டு வரட்டும், ஏன்னா பருப்பெல்லாம் நல்லா குழையணும். இப்போ நம்ம பக்கத்தில் குழம்பு பண்ணிக்கலாம். ஸோ நான் வானொலியில் எண்ணெய் குத்திருக்கேன். கொஞ்சம் சுடட்டும். தேவையான சாமான்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், வத்த மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சாம்பார் பொடி எடுத்துன்னு இருக்கேன், மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், புளி ஜலம், அப்புறமா வேக வச்சு வடிகட்டி வச்ச கால், இதெல்லாம் தான் வச்சு இன்றைக்கி குழம்பு. எப்பயுமே இந்த எண்ணெயில் சாம்பார் பொடியை பொரிச்சிட்டு எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் கடைசியாகவும் போடுவா, அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட்டு. பட் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே போட்டு எல்லாம் பொரிஞ்சிடும் குழம்பு பொடி. ஸோ அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் மாற விடக்கூடாது. மஞ்சள் பொடி, உப்பும் போட்டுருலாம். ஏன்னா நம்ம கால் வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம், அதனால் அப்புறமா போட்டுக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ இப்போ புளி ஜலம் எல்லாம் நல்லா கொதித்து நல்ல வாசனை வருது. இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை போட்டுடலாம். நான் ஏன் இந்த ஜலத்தை வடிகட்டுறேன்னா, கண்டிப்பாக இது வந்து வேக வச்ச உடனே அந்த தண்ணியில் ஊற வச்சதா என்னன்னு தெரில, ஒரு வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த ஜலத்தை வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த வாசனை பிடிக்காது. இதை வடிகட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஸோ தட் நல்ல பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மேலே இருக்கிற அந்த கிளாஸ் தோலோடு சாப்பிட்டேலாம் ரொம்ப கேஸ் ஜாஸ்தி. அந்த தோலை எடுத்துட்டு இதை பிதுக்கு பருப்புன்னு இல்லையா, நம்ம தமிழ்லலாம் அப்படி தான் சொல்லுவாள். ஸோ அந்த பருப்பு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் போட்டேலாம் ரொம்ப நைஸாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய ஐட்டம் பெங்களூரில் இது கர்நாடகாலேயே ரொம்ப நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கேன். நானே நிறையா காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் வித் இந்த சீசனோட முதல் அவரைக்கால் குழம்பு பண்ணிருக்கேன். நல்லா கொதித்து வாசனை வந்துடுத்து. நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். எப்பயுமே நான் புளி குழம்புல கொஞ்சம் வெல்லம் போடுவேன், அப்போ தான் அது பேலன்ஸ் ஆகும் டேஸ்ட்டு.
ஒரு ஹெல்த்தியான அவரைக்கால் குழம்பு ரெடி ஆகிடுத்து. ஸோ இப்போ கீரை ப்ரெஷர் அடங்கிடுத்து. அதே இது பேர் என்ன குழம்பு பண்ண அதே வானொலியே குழப்பி அலம்பிட்டு இதில் ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகாய் எடுத்துக்கணும். நான் இன்னும் எடுத்துக்கல. ஸோ நல்லாவே வெந்துடுத்து. இதை அப்படியே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஜலம் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இருத்துட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுங்க. எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருக்கு. நான் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரியறது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொதி வந்துடுத்துன்னா அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். நமக்கு பாலக் தால் பாலக் ரெடி ஆகிடும். எல்லாம் எல்லாம் ஒரே ஷேக்கியாக இருக்குது. எடுக்கிறதெல்லாம் கொட்டுறது, தட்டுறது, ஒரே மெஸ்ஸியாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இதுக்கே தான் நான் வீடியோவை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாம் கொட்டி சிந்தி எல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு. சாதத்தை வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தலிகை பண்ணியிருக்கேன். தட் இஸ் தலிகை டெய்லி பண்ணுறேன். வீடியோ இன்றைக்கி தான் எடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி உண்டான தலிகை பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காலும் முளை கட்டியிருக்கு, அது போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாலக் போட்டு பருப்பு கடைஞ்சிருக்கேன், அப்பளம் பண்ணியிருக்கேன், சுட சுட சாதம், தயிர். ஸோ இன்றைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.